சார் வணக்கம் சார். வணக்கம் ராம். இன்று காலை நம்ம மனிதா மனிதால பேசும்போது லாலு பிரசாத் யாதவ் என்டிஏ கூட்டணி தொடர்பாக சொன்ன ஒரு விஷயத்த பேசியிருந்தோம். அதில் இன்னும் கூடுதலான பல விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு தோணுச்சு. இன்றைய தினம் சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஒன்றிய அரசு கிட்ட வந்து ஆந்திர மாநிலத்திற்கு கூடுதல் நிதி வேணும்னு கேட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 1,00,000 கோடி அளவுக்கு மாநிலத்தினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு வேணும் அப்படின்னு கோரியிருக்கிறாரு. இதற்காக அமித்ஷா, நிதியமைச்சர், பிரதமர் மோடி இது எல்லாத்தையுமே சந்திச்சு பேசியிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் லாலு பிரசாத்தினுடைய அந்த கருத்து, இந்த என்டிஏ கூட்டணி பலமிழந்து இருக்கு அப்படிங்கிறது. இதற்கு முன்பு வந்து நிதிஷ்குமார் அவர்களும் வந்து இந்த மாதிரி மாநிலத்துக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வேணும், பீகாருக்கு வேணும் அப்படின்னு தன்னுடைய நிர்வாக குழுல ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருந்தாங்க. மௌனங்கள் உடைய தொடங்குகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த நேரத்தில் எழுது. நீங்க இதை எப்படி பாக்குறீங்க சார்? ரொம்ப கவித்துவமா ஒரு கேள்வி கேட்டிருக்கிறீங்க. மௌனம் உடைய தொடங்குகிறதா அப்படின்னு. பிரதமரை பார்த்து பேசியிருக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடியை பார்த்து ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பேசியிருக்கிறார். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை பார்த்து பேசியிருக்கிறார். நித்தி ஆயோக் அதிகாரிகளை பார்த்து பேசியிருக்கிறார். எல்லாமே முக்கியமான சந்திப்பு தான். என்ன செய்துட்டு இருக்கிறாரு? கூட்டணிக்குள்ள போயிட்டாரு, ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்துட்டாரு, முதலமைச்சராக பொறுப்பும் ஏத்துக்கிட்டாரு. ஆனா நகர்வுகள் எதையும் காணோமே அப்படின்னு கூர்மையாக அவருடைய நடவடிக்கைகளை எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ ஆந்திராவுக்கு முக்கியமான திட்டங்கள், போலாவரம் நீர்த்திட்டம், அமராவதி புதிய தலைநகர் திட்டத்துக்கு தேவையான கூடுதல் நிதி உதவி, அப்புறம் ஒரு 4,00,000 கோடி அளவுக்கு கடன்ல மூழ்கிட்டு இருக்குது ஆந்திரா. அதனால அதுல இருந்து விடுவிப்பதற்கு போதிய நிதி உதவி. அதான் மாநில ஜிடிபியில 31% இருந்த கடன் இப்ப 33% அதிகரிச்சிருக்குது அப்படின்னும் ஒரு செய்தியை சொல்றாரு. இப்படி படிப்படியாக அது அதிகரிச்சுட்டு போச்சுன்னா புதிதாக கடன்களும் வாங்க முடியாது. அதனால ஒரு ஆக்சிஜன் கொடுத்து எங்களை வந்து வெள்ளத்துக்குள்ள மூழ்கிட்டு இருக்கிற நபர்களை மீட்டு வெளியில கொண்டு வந்து விடுங்க, நாங்க கொஞ்சம் சுவாசிக்க ஆரம்பிச்சு எங்களுடைய நிர்வாகத்தை சரி செய்து கொள்கிறோம் அப்படின்னு கேட்கிறாரு. 2014 ஆந்திரா தெலுங்கானா பிரிவினையின் போது என்னவெல்லாம் ஒத்துக்கொள்ளப்பட்டதோ அதை எல்லாத்தையும் செயல்படுத்துவதற்கு உதவி செய்யுங்கள் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு. இதே பிரச்சனை தான் பீகாருக்கும். பீகார்லயும் பாலங்கள் கிட்டத்தட்ட 10 பாலங்களுக்கு மேல இடிந்து விழுந்திருக்கு இந்த ஒரு வாரத்துல, 2 வாரம் அந்த ரேஞ்சில். பாலங்கள் இடிஞ்சு விழுறதும், விமான நிலைய மேற்கூரைகள் சரிந்து கீழே விழுறதும் வளர்ச்சி அடைந்த பாரதத்தினுடைய அறிகுறிகளாக இருக்கவே முடியாது. அதனால நிர்வாக சீர்கேட்டை அதை இருக்குன்னு ஏற்றுக்கொண்டு சரி செய்யக்கூடிய இடத்துக்கு ஒன்றிய அரசும் மாநில அரசுகளும் வந்துதான் ஆகணும். பீகார்லயும் அது இதே மாதிரி பின்தங்கிய மாவட்டங்களுடைய வளர்ச்சிக்காக நிதி கொடுங்க அப்படின்னு 2 பேரும் ஒரு உத்தியை கடைபிடிக்க தொடங்கி இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பீகார் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் அப்படின்னு அந்த விஷயத்தை வலியுறுத்துது. அதை நிர்வாக ரீதியாக கொண்டு வரலனாலும் ஐக்கிய ஜனதா தளம் தேசிய நிர்வாக குழு கூட்டத்துல அதை போட்டிருக்காங்க, அந்த தீர்மானத்தை போட்டிருக்காங்க. அதை திரும்ப உள்ள எடுத்துட்டு வரலாம். இந்த 2 பேரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, என்ன பெயர்ல வேணாலும் வச்சுக்கோங்க, ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் தரமாட்டேன்னு சொல்றீங்க, அதுக்கு சட்டத்துல இடம் இல்லைன்னு சொல்றீங்க, நீங்க என்ன பெயர்ல வேணாலும் வச்சுக்கோங்க, நீங்க எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துருங்க, எங்களுக்கு தேவையான நாங்கள் கேட்கின்ற மாநிலத்தை முன்னேற்றுவதற்காக நாங்கள் கேட்கின்ற பணத்தை கொடுத்துருங்க, இல்லைன்னா நாங்க உங்களுக்கு ஆதரவு கொடுத்து என்ன பிரயோஜனம், எங்களுக்கு வேணுங்கிற இந்த விஷயங்கள் கூட நடக்கலன்னா அப்படிங்கிற ஒரு சென்டென்ஸ் தவிர மீதி எல்லாவற்றையும் அவர்கள் இப்போது கேட்க தொடங்கி இருக்கிறார்கள். நீங்க சொல்ற மாதிரி மௌனம் உடைய தொடங்கி இருக்குது. எவ்வளவு நாள் வரைக்கும் இதை காத்துட்டு இருக்க முடியும்? கேட்டாச்சு, ஃபார்மலா இந்த கோரிக்கைகளை எல்லாம் முன் வச்சாச்சு, இனி எவ்வளவு நாளைக்கு காத்துட்டு இருக்க முடியும்? அதிகபட்சம் அதற்கான அறிகுறிகள் தெரியுதா தெரியலையாங்கிறத எங்க இருந்து புரிந்து கொள்வார்கள்? இந்த மாசத்துக்குள்ள அவங்க பட்ஜெட் போடணும்ல, ஒன்றிய அரசினுடைய பட்ஜெட் போடணும். பட்ஜெட்ல இது போன்ற விஷயங்களுக்கு என்ன முன்னுரிமை கொடுக்கறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒருவேளை இந்த பட்ஜெட்ல எதுவும் வரலன்னா இவங்க குரல் கொஞ்சம் ஓங்கி வலிக்க தொடங்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் லாலு பிரசாத் வந்து
ஆகஸ்ட்லயே இந்த அரசு கவிழ் மோடி அரசு கவிழ்ந்தாலும் கவிழும், அதனால கேடர்ஸ் வந்து எப்பவும் உற்சாகத்தோட ஆக்டிவா இருங்கன்னு சொன்னாரோ என்னவோ தெரியல. இந்த அடிப்படையில தான் சொன்னாரா என்னன்னு தெரியல. ஆனா சாஃப்டா தான் இந்தியா கூட்டணியும் அந்த 2 பேரையும் கையாளுறாங்க. இது வரைக்கும் பெரிய விமர்சனங்களோ எதுவும் வைக்கிறது, கடுமையான விமர்சனம் எதுவும் இல்லை. என்னாச்சு கேட்டீங்களா, உங்களுக்கு தேவையானதை கேட்டீங்களா? ஜெயராம் ரமேஷ் அவர் பேசுவதும் அப்படிதான் சார். அவரு நிதிஷ்குமார் அவர்ல வந்து பீகாருக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் வேணும்னு நிர்வாகக்குழுல தீர்மானம் போட்டிருக்கீங்க, கேபினெட்ல அப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஜெயராம் ரமேஷ் அவர்களும் சொல்லியிருக்கிறாரு. இப்ப காங்கிரஸ் இந்த பக்கம் இருந்து இந்த வேலைகளையும் செய்கிறாங்க. அப்போ வந்து எந்த மாற்றம் வேணாலும் நிகழ்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு காங்கிரஸ் நம்புது அப்படின்னு இதை எடுத்துக்கலாமா சார்? அதாவது கடுமையான விமர்சனங்கள் மூலமாக ஆதரவு கொடுக்குறீங்கல்ல, வாங்கிட்டீங்களா அவங்க கிட்ட உதவிய அப்படின்னு கடுமையாக எதிர்நிலையில நிறுத்தி கேள்வி கேட்பதற்கு பதிலாக அப்படியே அவங்களை அரவணைத்து கொண்டே அல்லது தோல்ல தட்டி கொண்டே தோல்ல கை வச்சு கொண்டே மெதுவான கேள்விகளாக கேட்கிறாங்க. ஜெயராம் ரமேஷ் அப்படித்தான் கேட்கிறாரு. இந்த மென்மையான அழுத்தங்கள் மூலமாக அவங்கள ஒன்றிய அரசை அழுத்தம் கொடுக்க செய்யறாங்க. ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க செய்யறாங்க. அந்த ஒன்றிய அரசுக்கு கூட்டணி கட்சிகள் அழுத்தம் கொடுப்பதன் மூலமாக அது எவ்வளவு மென்மையானதாக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் அதற்கான அழுத்தம் அதிகமாகத்தான் செய்யும். அந்த அதிகமாகும் போது அந்த உள் முரண்கள் வந்து கூர்மை அடைந்து ஏதேனும் அரசியல் ரீதியான டெவலப்மெண்ட்ஸ் வருதா அப்படின்னு பார்க்கறதுக்கு அவங்க தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் இதை புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கு. இது இவங்க அந்த மென்மையான அழுத்தத்தை கடுமையான அழுத்தமாக மாத்துறாங்களா, மாத்தலையா, இல்ல கிடைக்கிற வரைக்கும் நிதியை பெற்றுக்கொண்டு நிறைவேற்ற முடியாத திட்டங்களுக்கான விமர்சனங்களையும் மக்களிடத்துல இருந்து வாங்கி கொண்டு பேலன்ஸ் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. ஆனா இந்த பக்கம் ஒரு கேட் ஓப்பன்ல தானே சார் இருக்கு. இப்ப இந்தியா கூட்டணி தரப்புல ஒரு கேட் ஓப்பன்ல இருக்கு. காங்கிரஸ் ஏற்கனவே வந்து ஆந்திராக்கு ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் தரோம் நாங்க அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. அவங்க 2014 சொன்னாங்க. 2014 சொன்னாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஆந்திரால அவங்க ஆட்சிக்கே வரல, அல்லது யூபிஏல ஆட்சிக்கே வரல. ஆனா இது வந்து ஒரு குரூஷியலான டைம் தானே சார். இது வந்து ஒரு குரூஷியலான டைம் தானே. இது குரூஷியலான டைம் தான். நாங்க வந்தா தர்றோம் அப்படிங்கறத இப்பவும் தான் சொல்றாங்க. ஆனா இந்த 2 பேரும் இங்க வந்துட்டா இவங்க ஜெயிச்சிருவாங்களா? இவங்களுக்கு பெரும்பான்மை இருக்கா? இல்ல இல்ல. அப்போ அந்த அந்த கேம்பிள் தானே அது. அந்த கேம்பிளை இப்பவே அவங்க எப்படி எடுப்பாங்க? அந்த 2 பேரும் வந்துட்டா எங்களுக்கு மெஜாரிட்டி கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலை இவர்கள் உறுதி செய்தார்கள் என்றால் அதற்கு பிறகு அங்கிருந்து அவங்க வர்றாங்களா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏற்கனவே ரொம்ப சிக்கலான இடம் இது. ஏற்கனவே 2018 ஒரு முறை டிடிபி இதே ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ் கொடுக்க மாட்டேன்னு சொன்னது விட்டு வெளியில வந்து ஏத்து நின்று துன்பப்பட்டிருக்காங்க. அது ஆந்திரா அவங்கள பொறுத்த வரைக்கும். ஜேடியூவை பொறுத்த வரைக்கும் 2014 அப்புறம் 2 முறை இங்க வந்துட்டு இங்க இருந்து அங்க போயிருக்காரு, அங்க இருந்து இங்க வந்திருக்காரு. அது எல்லாம் 2 முறை நடந்திருக்குது. அதனால அந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிச்சுதான் முடிவெடுப்பாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க அது போக இப்ப மாநிலங்கள்ல ஆட்சி நடத்தவும் செய்யறாங்க. 2 பேரும் மாநில முதலமைச்சர்களாக இருக்காங்க. அதனால அங்க அந்த நிர்வாகம் சீராக நடப்பதற்கு அந்த டபுள் என்ஜின் கான்செப்ட்ல அப்படிதான் பிஜேபி அணுகும்னு ஏற்கனவே எல்லாரையும் மிரட்டி வச்சிருக்காங்க. அந்த டபுள் என்ஜின் தான் தலைவலியா வந்து நிக்கிறோம் சார். அந்த டபுள் என்ஜின் கான்செப்ட்ல நானும் ஒரு என்ஜின் தான், எங்களுக்கு கொடு, பணத்தை கொடு அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதன் மூலமாக மாநிலத்துல ஆட்சியையும் தக்க வைத்துக் கொள்ளணும், கட்சியையும் ஸ்டெபிலைஸ் பண்ணணும், மாநிலத்துக்குள்ளே எதிரணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை பலவீனப்படுத்தி தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்தணும். ஆதிக்கத்தைன்னு சொல்லலாமா? ஆதிக்கம்னா நெகட்டிவ் டோன்ல வருது. சுப்ரீமசினால மேலாதிக்கம்னு தான் அர்த்தமாகுமா? நல்ல சொல்லே இல்லை. செல்வாக்கு மிக்க கட்சியாக, முதல் கட்சியாக தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதை உறுதி செய்யணும். அதற்கு எல்லாமே என்டிஏ வந்து உதவியாக இருக்குமா அப்படின்னு ஒரு கால்குலேஷன்ல அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்று, பாஜக தரப்புல இருந்து இந்த சூழலை எப்படி எதிர்கொள்வாங்க? அமைச்சரவையில வந்து நல்லா டேக்கிள் பண்ணியிருக்காங்க, சபாநாயகர் விஷயத்திலும் டேக்கிள் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த இடத்த வந்து அவங்களால தவிர்க்கவே முடியாத ஒரு இடம் தானே. இப்போ ஆந்திர மாநிலத்திலேருந்து இதை கேட்கறதும், பீகார்லேருந்து இதை கேட்கறதும், இதை ஸ்கிப் பண்ண முடியாத இடத்துல தானே பிஜேபி இருக்கு. அப்போ இதை எப்படி அவங்க எதிர்கொள்வாங்க?
பிஜேபிக்கு இது ஒரு நெருக்கடியான ஒரு இடத்தை தான் இந்த கோரிக்கைகள் வைக்கின்றன. அது உண்மைதான். அதாவது அமைச்சரவையில முக்கியமான அமைச்சரவை இலாக்காக்கள் வேணும் அப்படின்னு கேட்பாங்கன்னு ஒரு தியரி வச்சு அது கேட்கல, எளிதாக கடந்து போயிட்டாங்க 2 கட்சிகளும் அப்படிங்கிறது புரிந்து கொள்ளக்கூடியது. அது இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்பீக்கர், டெப்டி ஸ்பீக்கர் 2லயும் ஒருவேளை அவர்களுக்கு இல்லாம கடந்து போறதா இருந்தா கூட கடந்து போயிடலாம். அல்லது 2ல டிப்டி ஸ்பீக்கர் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் அதுக்குள்ள இருக்கு. அது எப்படி வர்றாங்கிறத பார்க்கணும், தெரியல. அது இல்லைன்னாலும் அது கூட கடந்து போயிடுவாங்க. ஆனா மாநிலத்துல வேலை நடக்கணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து பணம் வரணும், யூனியன் கவர்மெண்ட்ல இருந்து பணம் வரணும். அதை தவிர வேற வழியே கிடையாது. அதனால நீங்க ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டேட்டஸ்ன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சொல்லாமலே எங்களுக்கு இந்த திட்டங்களுக்கு இவ்வளவு பணம் கொடுத்துருங்க அப்படின்னு போய் கேட்குறாங்க. அது கிடைச்சதுன்னா கொஞ்சம் ஓடும். ஆனா ஒருவேளை இதற்கெல்லாம் கவலைப்படுகின்ற ஆட்கள் நாங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி பதில் கிடைச்சதுன்னா இவங்க எவ்வளவு காலத்துக்கு பொறுமையாக காத்திருப்பார்கள், எப்போது தங்களுடைய கையில் இருக்கக்கூடிய அம்புகளை கையில் எடுப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வியாகத்தான் எழுந்திருக்குது. இந்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல்களும் இருக்கு. மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் இந்த மாதிரியான மாநிலங்கள்லாம் சட்டப்பேரவை தேர்தல் இருக்கு. அடுத்த ஆண்டு பீகார்லயும் நடக்க இருக்கு. அப்ப இந்த தேர்தல் முடிவுகள் வரைக்குமாவது இந்த கூட்டணியை எதிர்பார்க்கலாமா? இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி வருது? என்டிஏக்கு சாதகமா வருதா, இந்தியாவுக்கு சாதகமா வருதா? அப்ப இந்த தேர்தலை ஒட்டியும் சில கணக்குகள் போட வேண்டியதானே இருக்கு சார். இல்ல, இந்த 3 மாநிலங்கள் முக்கியமாக 3 மாநிலங்கள் மகாராஷ்டிரா, ஹரியானா, ஜார்க்கண்ட் இந்த 3ம் ஏற்கனவே 2 அணிகளும் வலிமையாக இருக்கக்கூடிய சூழல்ல தான் தேர்தல் வருது. அதனால இதுல என்ன ரிசல்ட் வந்தாலும் 2 பேரும் கவலைப்பட மாட்டாங்க. இந்தியா கூட்டணி உறுதியாக இந்தியா கூட்டணியை அப்படியே கொண்டு போய் தேர்தலை எதிர்கொள்ளணும். ஆனா அங்க அப்படி நடக்கிற மாதிரி தெரியல. ஆம் ஆத்மிக்கும் எங்களுக்கும் ஒட்டும் இல்லை, உறவும் இல்லைன்னு காங்கிரஸ்காரங்க கத்தியை சுத்திட்டு இருக்காங்க காத்துல. ஹரியானாலையும் டெல்லியிலையும் ஆம் ஆத்மியோட எங்களுக்கு உறவு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப குஜராத்ல மட்டும் இருக்கா, கோவால இருக்கா, அந்த கிளாரிபிகேஷன் எதுவும் இல்லை. அந்த சட்டமன்ற தேர்தல்கள்ல இல்லைன்னு போனா மத்திய பிரதேஷ்லயும் ராஜஸ்தான்ல தோல்வி அடைந்த மாதிரி தோல்வி அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கு. மகாராஷ்டிரால ஸ்ட்ராங்கா இருக்கு அலையன்ஸ். ஹரியானால இயல்பாக டிஃபால்ட்டா நாங்க வந்துருவோம்னு நினைக்கிறாங்க. அதனால ஆம் ஆத்மிய வேண்டாம்னு சொல்றாங்க. அப்படி அந்த அணுகுமுறை சரியாங்கிறத ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும். எல்லாம் சூடு பட்டதுக்கு அப்புறம் தான் நெருப்பு சூடுன்னு சொல்லுவோம்னு கங்கணம் கட்டி கொண்டு இருந்தார்கள் என்றால் அப்புறம் என்ன செய்ய முடியும்? இன்னொன்று இறுதியாக சார், இந்த சந்திரபாபு நாயுடு ஆகட்டும், அதே மாதிரி நிதிஷ்குமார் ஆகட்டும், லல்லு பிரசாத் அவர்கள் சொன்னதை போல ஆகஸ்டில் அவர்கள் இந்த கூட்டணியிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகளோ மற்ற ஏதாவது பாசிபிலிட்டிஸ் ஏதாவது இருக்கா? இல்லை லல்லு பிரசாத் யாதவ் வெறும் தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காக அதை சொன்னார்னு அளவோட அதை நிப்பாட்டிக்கலாமா? அதாவது இவங்க 2 பேரும் இன்னும் பொறுமையாக இருப்பாங்கன்னு தான் தோணுது. உடனடியாக மாறுவாங்கன்னு தோணல, அப்படி நான் நினைக்கல. வேறு எங்க இருந்து பிச்சுக்கிட்டு வர்ற மாதிரி எதையும் பிரச்சனை இருக்கா உள்ளுக்குள்ள அப்படிங்கிறதும் தெரியல. அதனால இப்ப வெளிப்படையாக இந்த நிமிஷத்துல நமக்கு தெரியக்கூடிய சூழல்ல ஆகஸ்ட்ல எந்த மாற்றமும் இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார், மிக்க நன்றி சார். பல கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு உங்க நேரத்திற்கு மிக்க நன்றி. நேயர்களுக்கும் நன்றி. நன்றி. வணக்கம் ராம்.